அனைவருக்கும் வணக்கம். நாங்க தேன் கூடு எடுக்க போறோம். சுவையான தேன், நயமான தேன் எடுக்க போறோம். பாருங்க, அம்மா ஐயா உடங்காட்டுக்குள்ள கூடி முடஞ்சுதான் போறோம். இருக்கா தேன் இருக்கா? எங்க இருக்கு? அதான் இருக்கு பாருங்க. இதான் தெரியலையே. பாத்துட்டீங்களா? இவ்வளவு உயரமா இருக்கு, எப்படி வெட்டி எடுக்க? பாருங்க, நம்ம ஆளுக்க பாண்டுகள் ஒதுக்கிட்டாங்க, ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? அந்த அருவா அங்க கிடக்குடா வெளியில. இதை பாருங்க, இதான் தேன் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய ஆயுதமே தான். இது என்னன்னு யாருக்கா தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் தான் இது. அது காஞ்சி அதில் தான் தீயை கொளுத்தி வச்சு அப்படியே காட்டினோம்னா இதில் புகை வரும். அந்த புகையை அப்படியே காட்டிக்கிட்டே தேன் எடுத்துருவாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இவங்க தேன் எடுக்கிற முறை. அதனால தான் ஒரு வீடியோ போடணும் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இந்த சின்ன பசங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை உங்களுக்கு நான் நினைச்சிறேன், வீடியோவாக காட்டுறேன். இவங்க இந்த சின்ன பசங்களாக இருக்காங்க. ஆனால் இவங்க தேன் எடுத்து ஒரு பாட்டில் தேன் வந்து 300 ரூபாய்க்கு விற்காங்க. ஒரு கோட்டு பாட்டில். ஒரு கோட்டு பாட்டில் தேன் வந்து ஒரு குவார்டர் பாட்டில் தேன் வந்து எப்படின்னா 300 ரூபா. அதனால் பின்னால் போகுது, அருவாச்சி வெட்டிட்டு இருக்கேன். நீங்கிட்டு வா. 300 ரூபா ஒரு பாட்டில் தேன். நீங்கள் வேணா சொல்லுங்கள், பசங்க எடுத்து தருவாங்க. 300 ரூபா ஆனால் தேன், ஒரு பாட்டில் தேன். ஒரு குவார்டர் பாட்டில் தான் இருக்கும், அது 300 ரூபா. தேனை எடுக்கிறதுக்கு தான் இந்த பாருங்க முயற்சி சரியான முயற்சியில் இறங்கிட்டாங்க. ஆனால் என்ன, நம்மளை கொட்டிடுமோன்னு பயமாக இருக்குது. அவங்க நேக்க அந்த புகையை வச்சுருக்காங்க, நம்ம கையில் புகை இல்லை. எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு பாருங்களேன். இவ்வளோ எல்லாம் உடையெல்லாம் ஒதுக்கி வெட்டி பாருங்க, அந்த புகையை காட்டுறாங்க பாருங்க. புகையை காட்ட அந்த மயங்கிரும். இலை களைஞ்சிட்டுல உட்காந்துக்கோங்க, இல்லை ஓடிடுங்க. வந்துட்டான் மாட்டிக்கிறாங்க. நான் மூஞ்ச மூடிக்கிட்டேன் நண்பா. வீடியோ எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நான் மூஞ்சி மூடிக்கிட்டேன் நல்லா. தம்பி கீழேயாவது உட்காரு. சாமி சந்தகுமார் எங்க உட்காண்டானா வந்து மொய்ன்னு மொச்சிடாம பார்த்துக்கோங்க. எடுத்துருங்க பார்ப்போம், கீழே உடச்சி விட்றாதியே. அப்படியே ரவுண்டாக எடுங்க பார்ப்போம், அப்படியே செட்டா. போச்சு மூஞ்ச ஓடிக்கிட்டியா? ஓட்டையை வச்சு வாக்குது கொஞ்சம் ஓடிக்கிட்டான்ட்டு. எடுக்கிறவங்க மஞ்சள் தட்டு தேன் இருக்கு, அந்த மேலே அந்த கொப்பில் மட்டும் இருக்கு, கீழே விழுந்துடாம. அதான் நானும் பார்ப்பேன்.
அது பச்சை கப்பு. விழுந்துட்டு புழுக்கூடு கீழே விழுந்துட்டு. தேன் இருக்கிறது மேலே தான் இருக்கு. தேன் வடியுது பாரு. பாருங்க எப்படி ஏறுதான்னு பாருங்க, எப்படி ஏற போறான்னு பாருங்களேன். எல்லாம் பார்த்து கவனம்டா, வலுவுது செருப்பு. அவனா ஏறிடுவானா? ஏட்டான் ஏட்டான், கத்தி கம்பு இருக்கு கைக்குள்ள. சின்னதாக தான் இருந்த மாதிரி இருக்குது. நாங்கள் புளிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து புளிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களேன். நான் இடைஞ்சலுக்குள்ளே எடுத்துருக்கோம். நான் பாருங்கள், நான் கையில் கொண்டு போகிறாங்க பாருங்கள். அதில் எவ்வளோ தேன் இருந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் புளிஞ்சு உங்களுக்கு காட்டுறோம். கிளம்பிட்டோம், வெளியே போய்கிட்டு இருக்கோம். போய் நாங்கள் தேனை பூரா புளிய போகிறோம். புளிஞ்சு எடுத்து எவ்வளோ தேன் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். போகலாம் போகலாம், பார்த்து போங்க. இந்த பாருங்க, ஒரு பாட்டில் தேன் ரெடி ஆயிட்டு. தேன் இதான் சுத்தமான தேன், ஒரிஜினல் தேன். ஒரு பாட்டில் தான் வந்திருக்கு, அவ்வளோதான் இருந்துச்சு இதில். இந்த பாருங்க, அந்த குச்சி பாருங்க, அந்த இருக்கு பாருங்க, அந்த குச்சி அப்படி வாயில் இல்லை கட்டில. இந்த பாருங்க எப்படி கடிக்காம பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. இதுதான் இந்த தேன், இதில் இருந்த தேனை தான் இதில் புழிஞ்சிருக்கோம். ஒரு பாட்டில் தேன் வந்திருக்கு. ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.